வாழ்நாள் மகவறிந்து ஊட்டவல்லே நல்லன் ஒருமாது சொன்ன சூழல் இளமை துறக்க வல்லே நல்லன் ஒரு தொண்டு செய்து நாளாரில் கண்ணிடந்து அப்பவல்லே நல்லன். சிவகோசரியாருக்கும் தரிசனம் கிடைச்சது. இந்த சிவாச்சாரியார் சிவங்கிட்ட புலம்புறாரு, யாரோ ஒரு அபிஷ்டு இந்த மாதிரி இறைச்சி கொண்டாந்து படைக்கிறான், இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சிவன் அவருக்கு சொல்கிறார், இந்த தூணுக்கு பின்னால் ஒளிஞ்சிட்டு இருந்து பாரு, நாளைக்கு ஒருத்தன் வருவான், அவனுடைய அன்பெல்லாம் என்னை அறியும் அன்பு, அவனுடைய அறிவெல்லாம் என்னை அறிந்து கொள்வதற்கான முயற்சி அப்படின்னு சொல்லுவார். அப்போ சிவகோசரியாருக்கு சிவன் ஆல்ரெடி கன்வின்ஸ் பண்ணிட்டார், நாளைக்கு பாரு என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கண்ணப்ப நாயனார்கள்லாம் ஒரு நாளில் உருவாகிறது இல்லை. அவங்களாம் இதுக்கு முன்பிறவிகள்லேயும் அந்த மாதிரிலாம் முயற்சி செஞ்சுருப்பாங்க. அதனுடைய கல்மினேஷன் சொல்லுவாங்க. எப்போ அந்த ஞானம் கிடைக்கணுமோ அது அவர்கள் எந்த உடலில் இருந்தாலையும் கிடைச்சி தீரும். அவன் பேர் தின்னன், குண்டா இருப்பானா, அதனால் திம்முன்னு இருக்கான்றதுனால தின்னன் பேர் வச்சாங்க. வேடர் குலத்தில் வந்தவன். அவன் 2 நண்பர்களோடு சேர்ந்து பன்றி வேட்டையாடுவதற்காக திருத்தணி பக்கத்திலேருந்து கிளம்புனான். பொன்முகலி ஆறு என்கிற ஒரு ஆறு, சொர்ணமுக்கின்னுவாங்க, அது ஓடுற இடத்துலேருந்து கிளம்பி அந்த பன்னிக்கு பின்னால் துரத்திக்கிட்டு அந்த பன்னி காளாஸ்தியில் மலை மேலே இருக்கிற ஒரு சிவலிங்கத்தை கொண்டு போய் அவனை விட்டுடுச்சு. அது வாஸ் அ வெயிட்டிங் டைம். எம்மை தடுத்து அடிமை கொண்டு என்று தேவாரம் சொல்லுகிற மாதிரி அந்த நேரம் வந்தாச்சு அவருடைய லைஃப்பில். ஸோ அந்த சிவனை பார்த்தவுடன் அவர் பாதிக்கப்படுகிறார். ஏன்னா ஏதோ ஒரு ஜென்மத்தில் அவர் பூஜை பண்ணி விட்டுருப்பார், அந்த லிங்கத்தையே கூட பண்ணியிருப்பார், நமக்கு தெரியாது. அதனால் ஐயோ நீங்கள் தனியாக உட்காந்துருக்கேன்ட்டு வீடு வாசல் எல்லாத்தையும் மறந்துட்டார், பண்ணி வேட்டையாடுறதையும் விட்டார். வாயிலேயே தண்ணி கொண்டாந்து இதுதான் அபிஷேகம் குழின்னுவார். அவர் சாப்பிட்றது தெரிஞ்சது என்ன மட்டன் தானே, அதையும் கொண்டாந்து சாமிக்கு படைப்பார். இலத்தலைங்கள்லாம் பறித்து போட்டு உனக்கு பூஜைன்னுவார். உனக்கு காவல் இருக்கணும், வனவிலங்கிட்டேருந்து தொந்தரவு வராதுன்னு ஒரு இன்னோசன்ட் லவ்வில் இரவும் பகலும் வில்லம்பு வச்சுக்கிட்டு லெஃப்ட் ரைட் போட்டுன்னு இருப்பார். அப்போ தான் இந்த நிகழ்ச்சி சிவாச்சாரியார் கிரம்பிளிங் சிவன் அவருக்கு சொல்கிறது நடக்குது. மறுநாள் கண்ணப்ப நாயனார் வந்தபோது சிவன் தன்னுடைய கண்ணில் ரத்தம் வர்ற மாதிரி பார்க்குறாரு. இவர் இலத்தலை பச்சிலை மூலிகைலாம் போடுறாரு, மழை அந்த இது நிற்கலை. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அம்புனால் தன் கண்ணை எடுத்து அப்படி அப்புறாரு. சிவன் இவருடைய அன்பின் ஆழத்தை இன்னும் புரிய வைக்கணுங்கிறதுக்காக இந்தலையும் வர்றார். இவர் ஏற்கனவே ஒத்த கண்ணு இல்லாமல் இருக்கார், இந்த கண்ணையும் எடுக்க போகிறாரு. அப்போ எங்கே வைக்கிறதுன்னு எப்படி தெரியும், அதனால் செருப்பு கால் இல்லை, அதை இப்படி அடையாளத்துக்கு வச்சுட்டார். இதை நோண்ட போகிறாரு. அப்போ சிவபெருமான் சொல்கிறார், நில் கண் அப்ப அப்படிங்கிறார். அப்போ திண்ணனாக இருந்தவன் கண்ணப்பனாக மாறியது இப்படி தான், நில் கண் அப்ப, கண்ணை அப்பாத அப்படின்ட்டார். ஸோ சிவகோசரியாருக்கும் தரிசனம் கிடச்சிது, கண்ணப்ப நாயனாருக்கும் தரிசனம் கிடச்சிது. அவரவர்களுடைய பண்டைய தவத்தை வைத்து கொண்டு பண்டு ரீதி நான் சேசின கொலுவிவையா என்று சொல்வார் தியாகராஜர். நான் என்ன தவம் பண்ணியிருக்கணும் அதனுடைய பிட்டை கொஞ்சம் போடுன்னுவார். அருணகிரி பெருமான் முருகன்கிட்ட நற்கரிசை ஓடக்காரன்வார். நல்ல செயல்களை செய்தவர்களுக்கு முருகப்பெருமான் ஓடக்காரனாக இருந்து பிறவி பெருங்கடலை நீந்துவதற்கு உதவி செய்வான்னு அர்த்தம். அப்போ இவர் ரொம்ப பாடுபட்டிருப்பார். தின்னனாக இருந்து கண்ணப்பனாக மாறியவர் அதனுடைய முற்பிறவிகளில் நிறைய பண்ணியிருப்பார். சிவாச்சாரியார் பாரம்பரியமான குடும்பத்தில் சிவ பூஜை செய்கிற அளவுக்கு பிறக்கணுன்னா அவருக்கும் பூர்வ புண்ணியம் இருந்திருக்கும். இல்லைன்னா ஒன்றும் பூஜை, அதுவும் சிவ பூஜைலாம் பண்ணிட முடியாது யாராலும், அதுக்கெல்லாம் தலையில் எழுத்திருக்கணும். அதனால் 2 பேருக்கும் கிடைச்சது உண்மை. அண்டு இப்போ நீங்கள் திருக்காலத்தி கோயிலுக்கு போய் பார்த்தீங்கன்னா காலத்திநாதர் இப்படி இருப்பார், அவருக்கு பக்கத்திலேயே கண்ணப்ப நாயனார் இருப்பார். சிவகோசரியாருடைய கொள்ளு பேரை இன்றைக்கி வரைக்கும் கற்பூரம் காட்டி பண்ணி தான் அடிச்சுன்னு இருக்கான், அவருக்கு யாரும் செலவைக்கலை. ஸோ த கொஸ்டின் ஆஃப் ரெக்கக்னிஷன், கடவுள் யாரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறானோ அவனை மகிமைப்படுத்துக்கிறான். கிறிஸ்டியானிட்டியில் அடிக்கடி வார்த்தை சொல்லுவாங்க, பகவானே என்னை கனப்படுத்துன்னுவாங்க. அந்த கனப்படுத்துதல் தான் இது, மகிமைப்படுத்துதல், டு மேக் யூ எ டிக்னிஃபைடு பர்சன். அண்ட் காட் கோஸ் பை லவ்.
கடவுள் வந்து திருவேங்கட மலை தான், சபரிமலை தான், அண்ணாமலை தான், எல்லா மலையும் தான், கைலாய மலை தான். ஆனால் அன்பெரும் பிடியுள் அகப்படும் மலை. எனிஒன் வித் சைல்ட் லைக் இன்னசென்ஸ் கேன் கெட் காட். அதனால தான் பைபிளில் வரும், பிளஸ்ஸட் ஆர் தோஸ் வித் சைல்ட் லைக் இன்னசென்ஸ் பிகாஸ் த கேட்ஸ் ஆஃப் ஹெவன்ஸ் ஓப்பன் ஃபார் தம்னுவா. கடவுளுடைய சாம்ராஜ்யத்தின் கதவுகள் குழந்தையை போன்ற மனம் கொண்டவர்களுக்கு கிடைக்கிறது. அப்போ நீ வாயில் வரலட்சன் குழந்தை மாதிரி தவழ தேவையில்லை. உனக்கு என்ன வயசு இருந்தாலும் மனசில் ஒரு கள்ளம் கபடமற்ற இன்னோசன்ஸ் இருந்தால் உனக்கு கடவுள் கிடைப்பார். அதை ஜனங்களுக்கெல்லாம் புரிய வைக்கிறதுக்காக கூட கண்ணப்பனை கடவுள் குளோரிஃபை பண்ணியிருக்கலாம். அதனால் இந்த நிகழ்ச்சி இன்றைக்கி வரைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. கண்ணப்பனை பின்னால் வந்த அப்பர் சுவாமி போன்றவர்கள்லாம் பாடினாங்க, கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பினால் கண் அப்ப வல்லேன் அல்லேன் அப்படின். கண்ணப்பனை மாதிரி அன்பு வச்சு என்னால் கண்ணெல்லாம் அப்ப முடியாதுன்னு அப்பர் சுவாமி சொன்னார். நான் இனி சென்று ஆளாவது எப்படியோ எப்படியோ திருக்கால திகம்பனே, திருக்காலத்தி அப்பனுக்கே, திருக்காலத்தி அப்பனுக்கே.